Hi friends, welcome to Navi's vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 1/4 கப்புக்கு பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு. நீங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு. ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பழுத்த பழம் தக்காளி, அரை கை அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கீயும் ரீஃபண்ட் ஆயிலும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய் கொஞ்சம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்க வேண்டிய ஸ்பைசஸை போட்டுருங்க. ஸ்பைசஸ் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக மாறணும். அப்போ தான் நமக்கு வந்து எந்த பிரியாணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லாவே போகணும். இல்லை அப்படின்னா சாப்பாட்டு வந்து ருசியாக இருக்காது. அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு. அதுக்கப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா அந்த எண்ணெய் பதப்பு இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளை ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் எந்த பிரியாணிக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா கொடுக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா மற்ற மசாலாவை ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணுங்கள். வேணும்னா பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணுவாங்க சில பேர். உங்களுக்கு எப்படி வந்து ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் மசாலா வெரைட்டிஸை ஆட் பண்ணிக்கோங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலரோட ரெசிபியை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலோட பச்சை வாசனை மெயினாக பார்த்தீங்கன்னா போகணும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எப்போயுமே பழுத்த பழம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். தக்காளி வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலையாக வரும். அதுக்கப்புறமா புதினா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டக்கப்புறம் புதினா போட்டிங்கன்னா தான் புதினாவோட வாசனை பார்த்தீங்கன்னா நல்லாவே வரும். ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி தக்காளி வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குமே கொஞ்சம் மசஞ்சு வர்றதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் போடுவாங்க. நான் போடலை. நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. வெஜிடபிளை பார்த்தீங்கன்னா மசாலாவோட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த காரம் உப்பெல்லாம் இறங்கும். அந்த காய் வேகிறக்கான உப்பையும் அதுலேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உப்பு கரெக்டான லெவலில் எடுத்து கொடுக்கும். தூளுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது. ஃபைனலாக நீங்கள் வந்து தூளுப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு தண்ணி ஊற்றுறேன் பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் தான் நான் ஒரு பவுல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றி நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் இதெல்லாமே அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நான் இன்னொரு கப் தண்ணி வந்து அதில் ஊற்றிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதித்து வந்தக்கப்புறமா அரிசி எடுத்து நான் போட்டிருக்கேன். நல்லா அரிசி போட்டக்கப்புறமா மேலால் நீங்கள் கொஞ்சம் கீ ஊற்றி விட்ருங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வந்து விடுங்க. 2 விசில் தான் நான் இன்றைக்கி விட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து சாதாரண பிரியாணி அரிசி எடுத்தனால 2 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த அரிசியை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி விசில் விடுங்க. விசில் அடங்கினக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும். சிலர்லாம் அவசரத்தில் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. சாப்பாடு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்கும். இதுக்கு நீங்கள் சைடிஷாக தயிர் பச்சடி வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். எக் மசாலா வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆம்லேட் எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எக் பாயில் பண்ணி அதை சும்மா மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட வச்சு தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோவை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.